கூகுள் மேப்பு நம்ம போகிற இடத்துல 1008 தடை இருக்கும். நம்ம வேற ஒரு வழியில் போயிருப்போம். நல்லா கவனிச்சிங்க, மேப் போட்டு போயிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். நீ எந்த பக்கம் அந்த யூட்டனை தாண்டி யூட்டனை தாண்டிட்டா அப்படின்னு சொன்னால் போ, கூகுள் மேப் என்ன பண்ணாது, நான் உனக்கு காட்டவே மாட்டேன்னு கோச்சிக்காது. கூகுள் மேப் என்ன பண்ணோம், இன்னொரு வழியை காட்டும். அந்த வழியை காட்டி அப்படி போய் நிப்ப, நீ அதில் திரும்பலான்னு பார்த்தா அது டிராஃபிக்கில் ஏதோ ஒரு சூழ்நிலை அங்கே திரும்ப முடியாது, நீ தாண்டி போயிடுவ. அதனால கூகுள் மேப் அப்படியே திணறி போய் நிற்காது. ஆனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் நீ இங்கே பாய் கடைக்கு போக வேண்டியவன், நீ அப்படி சுற்றிக்கிட்டு நீ வந்து வடபழனியில் நின்னா கூட, நீ பாய் கடை டெஸ்டினேஷனை போட்டினா வடபழனிலேருந்து கூட உனக்கு வழி நடத்தும் அந்த கூகுள் மேப்பு. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம போக வேண்டியது பாய் கடை தூரம் தான், ஆனால் தப்பான வழியில் போயிட்ட வடபழனியில் போய் நிற்கிற. அதனால கூகுள் மேப்பு கோச்சிங்கன்னு உனக்கு வழி காட்டாமல் விடாது. வடபழனியில் இருந்தாலும் டேக் ரைட், கோ ஸ்ட்ரைட். நீ இருக்க வேண்டிய இது இடம், இந்த இடம் கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடம் இன்னொன்று கொஞ்சம் தூரம் போகணும். கோ ஸ்ட்ரைட், யூ ஆர் அவே ஃப்ரம் 4 kilometers. இன்னும் கொஞ்சம் போ. நீ கடைசி வரைக்கும் சுற்றிக்கினே இருந்தாலும் அந்த கூகுள் மேப் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேட்டரி தீர்ற வரைக்கும் கூகுள் மேப் என்ன பண்ணுங்க, உன்னை நடத்திக்கினே இருக்கும். அதுதாங்க கிருபை, அதுதாங்க கிருபை. நீ எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல இது இல்லை, நீ போகணும். உன்னை கிருபை எந்த இடத்துல உன்னை தள்ளி விட்டு உன்னை வேடிக்கை பார்க்காது. அந்த கிருபை நீ பள்ளத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல வழிகாட்டி நீ சேர வேண்டிய இடத்துல உன்னை சேர்க்குவதற்கு தான் அந்த கிருபை உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது.